அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் துலாம் ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே மே மாதம் 26ஆம் தேதி அன்று கிரகங்களுடைய மாற்றங்களானது நடக்குது. மேலும் அன்றைய தினத்தில் அமாவாசையும் நடக்க இருக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல நற்பலன்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்களை அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுசாக அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜூன் 10 வரைக்குமே சுக்கிரனும், மே 2வது வாரத்திலிருந்து ஜூன் 6 வரை புதனும் நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணவரவுக்கு எந்த ஒரு குறையும் இந்த காலகட்டத்தில் இருக்காது. குறிப்பாக இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனை மறைந்து அந்யுன்யம் அதிகரிக்கும். ஆடம்பர வசதிகள் பெருகும். மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். நண்பர்களின் ஆதரவும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக போகுது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வசதியான புதிய வீட்டுக்கு குடிபோகக்கூடிய வாய்ப்பு வரப்போகுது. வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு ஏற்பட போகுது. பிள்ளைங்களால் மகிழ்ச்சி கிடைக்க போகுது. அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. மேலும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையானது அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் தாமதமாக முடியும். சக வியாபாரிகளிடம் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பங்குதாரர்களால் ஆதாயம் வரக்கூடும். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். சக கலைஞர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. மேலும் மாணவர்கள் கல்வி வளர்ச்சிக்கான சூழ்நிலை அமைக்க போகிறாங்க. மேலும் போட்டிகளில் பங்கேற்க வெற்றி பெறுவீங்க. அரசியலில் வழிகாட்டுதலை பின்பற்றுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடும். செலவுக்கு தேவையான பணம் கிடைக்கும். அலுவலகம் செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாக கூடுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 23 மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 5. சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 12, 13. செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்வது, தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது போன்ற இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பரிகாரமாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்த்து விடலாம். ஸோ நீங்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் இந்த விஷயங்களை பரிகாரமாக செஞ்சுட்டு வாங்க. நல்ல பலன் இந்த 3 கடவுளுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. மேலும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எதையும் தானே உருவாக்கி கொள்ளும் ஆற்றலை பெற்ற இந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தைரிய வீரிய காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஜூன் 8 வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் நீச்சமாக சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நீங்கும். வழக்கமான வேலை அனைத்துமே நடக்கும். உங்களுடைய
எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் வருமானத்தை அதிகரித்து கொடுப்பார். வரவேண்டிய பணம் உங்களுடைய கைக்கு வரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மேலும் ஜூன் 8 முதல் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தடைப்பட்ட வேலை நடக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். பிள்ளைகளால் முன்னேற்றம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். இளைஞர்களுக்கு காதல் உண்டாகும். அது திருமணம் வரையில் செல்லும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடும். இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் வரக்கூடும். மேலதிகாரிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை உருவாகக்கூடும். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்படுவது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. வியாபாரத்தில் தடைகளும் வருமான குறைவு வரக்கூடும். இன்னும் சிலருக்கு அரசாங்க அபராதம் கட்ட வேண்டிய நிலை உண்டாகும். மேலும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகம் தேவைங்க. நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மே 26, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 24, 27 மற்றும் ஜூன் 6, 9. செய்ய வேண்டிய பரிகாரம் அபிராமியை வழிபட சங்கடம் விலகும். மேலும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பிலும் முயற்சியிலும் முன்னேற்றம் காணும் உங்களுக்கு இந்த காலகட்டம் நிதானமான விஷயங்களை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய நட்சத்திரநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் எந்த விதமான பாதக பலன்களும் உங்களுக்கு ஏற்படாமல் போகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். பிள்ளைங்களால் பெருமை கிடைக்கும். சொத்து விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். நினைத்த வேலை அப்படியே நடக்கும். உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் கனவுகளை நனவாக்குவார். உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொருத்தமான வரன் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். சகோதரர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும். தொண்டர்கள் பலம் கூடும். இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் கவனம் தேவை. அரசாங்க விவகாரத்தில் சில சங்கடங்கள் வரக்கூடும். சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவது நல்லதுங்க. இல்லை அப்படின்னா வீண் சிக்கலை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகக்கூடும். மேலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் ஜூன் 8 முதல் செவ்வாயும் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கடன் தொல்லை விலகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். உழைப்பாளர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும். விவசாயிகளுக்கு லாப நிலை வரக்கூடும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே 27, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் மே 24, 31 மற்றும் ஜூன் 4, 6, 13. செய்ய வேண்டிய பரிகாரம் சர்வேஸ்வரர் வழிபட நன்மை நடக்கும். விசாகம் 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவாற்றலால் எதையும் சாதித்து வரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்கும். குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதால் இதுவரை இருந்து வந்த நெருக்கடி எல்லாமே உங்களை விட்டு விலகப் போகுது. செல்வாக்கு உயரும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடி விலகப் போகுது. குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும். உங்கள் எதிர்பார்ப்புகள் நடக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால வருமானத்தை அதிகரிப்பார். வெளிநாட்டு முயற்சிகளை வெற்றியாக்குவார். புதிய முயற்சிகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். மேலும் மே மாதம் 16 முதல் ஜூன் 2 வரை புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வாங்க நினைத்த இடத்தை இப்பொழுது வாங்குவீங்க. பொருளாதார நிலை உயரும். உறவுகளின் லாபம் கூடும். 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவிற்கு குருவின் பார்வை உண்டாவதால் அவர்களால் ஏற்படக்கூடிய நெருக்கடி உங்களை நெருங்காமல் போகும். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவீங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே 28, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 24, 30 மற்றும் ஜூன் 3, 6, 12. செய்ய வேண்டிய பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர நன்மை உண்டாகும். என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க, மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே
உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. நன்றி.